பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். புகரி நதமி சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற நூலுடைய தொடர்ச்சியில் நாம் இன்றைக்கு 16வது வகை, அதாவது பலவீனமான ஹதீஸ்கள் என்கிற அந்த தலைப்பில் பல வகைகளை பிரித்து அதில் 16வது வகையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை குறித்து இமாம் அவர்கள் பேசுகிறார்கள். மாரிஃபத்து ஜியாதாத்து சிகாத்தி வஹக்முஹா. இதோடைய தலைப்பு என்ன சொன்னால், நம்பகமானவர்கள் அதிகமாக அறிவிப்பதனுடைய கருத்தும் அதற்குரிய சட்டமும், அதை பற்றிய கல்வி, அதை பற்றிய அறிவும், அதை பற்றிய அதோடைய ஹுக்குமும் என்பது தான். வஹுவ ஃபன்னுல் லத்தீஃபுன் துஸ்தஹ்சனுல் இனாயத்து பிஹி. இந்த ஜியாதத்து சிக்காத் என்பது அது ஒரு நுட்பமான ஒரு கலை. இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது சொல்கிறாங்கன்னா, அது ஒரு நுட்பமான கலை, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது கவனத்தில் எடுத்துக்கொள்வது என்பது நன்மையான நல்ல விஷயம். மதுஹபுல் ஜும்ஹூரி மினல் ஃபுகஹாஇ வல் முஹத்திஸீன குபூலுஹா முத்லகன். பெரும்பான்மை ஃபுகஹாக்களும் அதே போன்ற முஹத்திஸீன்களும் அதை பொதுப்படையாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது இந்த ஜியாதத்து சிக்காத் என்பது நம்பகமானவர் அறிவிக்கக்கூடிய கூடுதலான வாசகங்கள் கொண்டிருக்கக்கூடிய செய்தி, அது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்பதுதான் பெரும்பான்மை ஃபுகஹாக்கள் மற்றும் முஹத்திஸீன்களுடைய நிலைப்பாடு என்று சொல்கிறாங்க. வக்கீல, இதில் இப்படி ஒரு கருத்தும் இருக்கிறது. லா துக்குபலு முத்துலக்கன், பொதுப்படையாக அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. வக்கீல துக்குபலு இன் ஜாதஹா கைரு மன் ரவாஹு நாக்கிசன். இதில் இன்னொரு கருத்து இருக்குது. அது என்னென்னு சொன்னால், குறையாக அறிவித்தவரை விட ஒருவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு மாற்றமாக கூடுதலாக அறிவிக்கிறார். அப்படி இருக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும், சரிங்களா என்பது ஒரு கருத்து. வலா துக்பலு மிம்மன் ரவாஹு மர்ரத்தன் நாக்கிசன். அதே நேரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் என்ன செய்கிறாங்க, குறையோடு அறிவித்திருக்கிற ஒருவர், அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படாது, ஜியாதத்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இரண்டாவது சொன்ன கருத்து தான் ஏற்புடையது. என்ன கருத்து? பொதுப்படியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதான், அது ஜியாதத்து சிக்காத்தாக இருந்தாலும் அது எல்லா ரிவாயத்தும் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் என்ன செய்யணும், அதில் தர்ஜீஹாத்துகளுக்கு பிறகுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கான விளக்கம், அதாவது இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒக்கத் இஸ்துஹிர பி மாரிஃபத்தி தாலிக்க ஜமாத்தும். அதாவது இந்த ஃபன்னில், அதாவது இது ஒரு நுட்பமான ஃபன்னுன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபன்னில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, இதோடைய கலையில் அறிவுள்ளவர்கள் என்று தேர்ச்சி பெற்றவர்கள், பிரபலமானவர்கள் சிலர் இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் யாருன்னு சொன்னால், அபுபக்கர் பின் அப்துல்லா பின் முகமது ஜியாத் அல் நைசாபுரி, அபுல் வலீத் ஹஸ்ஸான் பின் முகமது அல் குரஷி, இவர்கள் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கலையில் நுட்பமானவர்கள், கொஞ்சம் கூடுதல் அறிவுள்ளவர்கள் அவங்க, சரியா. இப்போ அதன் அடிப்படையில் பெரும்பான்மை ஃபுகஹாக்கள் மற்றும் முஹத்திஸினுடைய கருத்தை பொதுப்படையாக இதை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னாங்க. அதற்கு விளக்கமாக இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சவாஅன் வகாத் மிம்மன் ரவாஹு அவ்வலன் நாக்கிசன் அம் மின் கைரிஹி, வசவான் தஅல்லக பிஹா ஹுக்மு ஷர்இ அம்லா, வசவான் கைரத்துல் ஹுக்ம சாபித அம்லா, சவான் அவுஜபத் நக்லல் அஹ்காமி சபத்தத் பிஹபரின் லைசத் ஹிய ஃபீஹி அம்லா, வகத் இத்தா இப்னு தாஹிர் இத்திஃபாக அல ஹாதல் கவுல். அதாவது முத்தலக்காவே அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கருத்தில் அந்த ராவிடமிருந்து, முதலாவது அறிவிக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து குறைகள், அவர்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர்கிட்ட ஏதாவது இதுக்கு முன்னாடி குறைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் சிக்கத்தாக இருக்கும்போது அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஜியாதத்தை அறிவித்தார்னா அந்த அறிவிப்பு அப்படி ஏற்றுக்கொள்ளணும் பொதுப்படையாக. இது முதலாவது கருத்துக்கான விளக்கம். பிறகு சொல்கிறாங்க, அந்த ஜியாதத்து ஹுக்கும ஷரையோடு தொடர்புடையதாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஏதோ சட்டம் தொடர்பான செய்தியாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதே மாதிரி ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சட்டத்தை அது மாற்றக்கூடியதாக இருந்தாலும் சரி, சரிங்களா. அதே போன்று வேறு செய்திகள் மூலமாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம், அதை இது முறிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சரியா. அப்போ அதுக்கு நேர்முரணாக இருக்கும், உன்னில் கூடும் சொன்ன விஷயத்துக்கு கூடாதுன்ற மாதிரியான சட்டமாக இருக்கும். இப்படி சொல்லிட்டு இதை என்ன செய்கிறாங்க, இப்னு தாஹிர் அவர்கள் என்ன செய்கிறாங்க,
இந்த கூட்டில் இத்திஃபாக் இருக்குன்னு சொல்லி வாதிட்டு இருக்கிறார்ன்றதை சொல்கிறாங்க. இது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹுடைய விளக்கம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? லா துக்பலு முத்தலக்கன், முத்தலக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் சரியான கருத்து நம்ம சொன்னோம் இல்லையா? லா மிம்மன் ரவாஹு நாக்கிசன் வலா மின் கைரி, சரியா? குறையோடு அறிவிக்கக்கூடிய ஒருவரிடமிருந்தும் அது அல்லாமல் அறிவிக்கக்கூடியவரிடமிருந்து என்ன செய்யக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது, பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்து சொல்கிறாங்க துக்பலு இன் ஜாதஹா கைரு மன் ரவாஹு நாக்கிசன், சரியா? குறையாக அறிவிக்கக்கூடியவர் அல்லாதவரிடமிருந்து ஜியாதத்தோடு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாக்கிசா அறிவிக்கக்கூடியவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற கருத்து, சரிங்களா? இதற்கான விளக்கமாக இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. வக்கால இப்னு சபாஹ் ஃபிஹி, அதாவது இது விஷயத்தில் இப்னு சபாஹ் சொன்னாங்க, இன் தக்கர அன்னஹு சமிய குல்லு வாஹிதின் மினல் ஹபரைனி ஃபி மஜ்லிசைனி குபிலத் ஜியாதா. அதாவது ஒருவர் என்ன செய்கிறாரு, இந்த ஜியாதத்தை அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒருவர் என்ன செய்கிறாரு, ரெண்டு ஹபரில் இருந்து என்ன செய்கிறாங்க, ரெண்டு மஜ்லிஸில் ரெண்டு அவையில் ரெண்டு செய்தியை வந்து கேட்டுட்டு அதில் ஜியாதத்தை அறிவிக்கிறார் ஒன்று, சரிங்களா? அப்படி இருந்தால் அது என்ன செய்யப்படும், அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது ஓகே. ஒக்கானா ஹபரைனி யுமலு பிஹிமா, அப்போ அந்த ரெண்டு செய்தி அதன் அடிப்படையில் அது செயல்படுத்தப்படும். ஒரே இடத்துல கேட்டுட்டு ஒருத்தர் என்ன செய்கிறார், ஜியாதத்தை சொல்லலை, ஒரு அவையில் ஒரு கேட்டார், அதே செய்தியை இன்னொரு அவையில் கேட்குறாரு, இன்னும் அவையில் கேட்கும்போது அதில் என்ன செய்யுது, ஜியாதத்து ஏற்படுது, கூடுதலாக இந்த இதையும் சேர்த்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது அந்த செய்தி என்ன செய்யணும், அமல் செய்யணும், சரி, நடைமுறைப்படுத்தணும். வைன் அசா தாலிக்க இலா மஜ்லிஸி வாஹிதின், அதே நேரத்தில் இந்த ரெண்டு செய்தியுமே ஒரே அவைக்கு சேர்த்து சொல்கிறாங்க, ஒரே அவையின்பால சேர்த்து சொல்கிறாங்க. ஒக்கால அப்போ சொல்கிறாங்க குந்து உன்சித்து ஹாதிஹி ஜியாதா, அது அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஜியாதத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னு மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னான்னா குபில மினு, அது ஏற்றுக்கொள்ளப்படும். வ இல்லா வஜப அத் தவக்குஃப் ஃபிஹா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதுலேருந்து அப்படியே தவக்குஃப் ஆயிடணும், நின்றுடணும். புரியுதுங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவர் என்ன செய்கிறாரு, ஜியாதத் ஒரு அறிவிப்பில் இன்னொரு ஒரு வாசகத்தை கூடுதலாக சொல்கிறார். அந்த கூடுதலாக சொல்கிறவர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த செய்தி வந்து ரெண்டு செய்தி, இந்த அவையில் ஒரு வாட்டி கேட்டேன், நான் இன்னொரு அவையில் ஒரு வாட்டி கேட்டேன், ரெண்டு முறை ரெண்டு செய்தி அதை கேட்டதில் ஒரு முறையில் வருது என்னது, இந்த ஜியாதத்து இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஜியாதத்தோடு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த ஜியாதத்து என்னது, ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் ஒரு அவையில் தான் கேட்டார், அவர் ரெண்டு அவையில் ரெண்டு வாட்டி ஒரு செய்தியை கேட்கல, ஒரே செய்தியை ஒரே அவையில் ஒரே வாட்டி தான் கேட்டிருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஆனால் அந்த வாட்டி நான் என்ன சொல்லும்போது என்ன செஞ்சுட்டேன், அதில் இந்த ஜியாதத்து இருந்ததுன்றதை மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. கேட்ட அவையிலே அந்த வார்த்தை இருக்குது, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அதை அறிவிக்கும் போது அந்த வார்த்தையை அவர் மறந்துட்டேன், அப்போ இதில் அது ஜியாதத்து இது இருக்குது அப்படின்றத அவர் நினைவுபடுத்தி சொல்கிறார் அப்படின்னா அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, சரிங்களா? ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதை விட அதில் என்ன செய்யணும், அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கணும், சரியா? வக்கால ஃபில் மஹ்சூல் ஃபிஹி அல் இப்ரத்து பிமா வக்கா மின்ஹு அக்சர் ஃபைனிஸ்தவா குபிலத் மின்ஹு, சரிங்களா? ஐபரத் அங்கே என்ன கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னால், அதிகமானவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான், சரிங்களா? அதே நேரத்தில் எல்லாரும் சரிசமமாக இருந்தாங்கன்னா குபிலத் மின்ஹு, அதுலேருந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, எல்லாரும் ஆமாம் கரெக்டு தான் அப்படி சொன்னாங்கன்றத சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். வக்கீல இதில் இன்னொரு கீழே இருக்குது, அது சொல்கிறாங்க வைன்கானது ஜியாதத்து முகையரத்தில் யாராபி, சரியா, கானல் ஹபரானி முத்த ஆரிலைனி, சரியா? அதாவது அந்த ஜியாதத்து வந்து யாராபை வந்து மாற்றக்கூடியதாக இருக்குது, ஃபாயில மஃபூலாவோ மஃபூல ஃபாயிலாவோ, சரியா, அல்லது முப்தா ஹபராவோ இப்படி மாற்றக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த அதே நேரத்தில் இரண்டு செய்திகளும் ஒன்றுக்கொண்டு முரண்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடுன்னு சொல்கிறது கூடாதுன்னு சொல்கிற மாதிரியான, சரிங்களா? உதாரணமாக வந்து இந்த அபுதாவுது சொன்ன அபுதாவில் ஒரு ஹதீஸ் வரும், யுஷிர் பிஸ்புஹி லா யு ஹரிக்குஹா அப்படின்னு வரும், அசைக்க மாட்டாங்கன்னு. அந்த ராவிகள் எல்லாருமே சிக்கத்துக்கள் தான். ஆனால் இந்த லா யு ஹரிக்குவான்றத வாசகம் என்னது, அது ஜியாதத். அந்த ஜியாதத் வந்து ஷாத் ஆகிடுதுங்க. ஜியாதத்து சிக்கத்து தான், ஆனால் அது என்னது, அந்த வாசகம் ஷாத் ஆகிடுது. ஏன் அப்படி சொன்னால், இந்த உசூல் நடிப்பில் அங்கே வந்துருச்சு, அது ஏற்கும்படியாக இல்லை என்பதனால என்ன செய்வாங்க, அதை அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த வாசகம் மட்டும் இதில் ஷாதுன்னு சொல்லுவாங்க.
மொத்த ஹதீஸும் ஷாதுன்னு சொல்ல மாட்டான். மற்ற ஹதீஸ் வந்து நம்பகமானதான். மிச்சம் எல்லா செய்தியும் அது அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் சரியா, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் இந்த ஒரு வாசகம் மட்டும் என்ன செய்யும், ஷாத் ஆகிடும். ஏன் ஷாதுன்னா அது பலவீனம். இப்போ நம்ம படிக்கிறது என்னது, பலவீனத்துடைய வகையில் தானே. அப்போ இந்த ஜியாதத்து சிக்காத்துன்றதுனால எல்லா இடத்துலையும் அது செய்ய எடுத்துக்கொள்ள முடியுமானா முடியாது சரியா. அப்போ அதில் முரண்பாடுகள், ஏன்னா அங்கே வந்து நிறைய முரண்பாடு வந்துச்சு. லா யுஹர்ரிக்குஹா என்பது என்ன செய்கிறாங்க, யுஹர்ரிக்குஹா என்பதற்கு முரணாக இருக்குது சரியா. யுஹர்ரிக்குஹா என்பது அது வேறு பஞ்சாயத்து சரியா. இருந்தாலும் அந்த பஞ்சாயத்தோட இது என்ன செய்யுது, இந்த ரிவாயத்தும் அந்த ரிவாயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களோட அவங்க வந்து யார் சிக்கத்தானவங்க. அப்போ அதனால தான் என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு வழி வேறான தர்ஜீகை கொடுப்பாங்க. உதாரணமாக அல்பானி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்க, அதை தான் சஹீன்னு சொல்லுவார் அவர் சரிங்களா. இதை அவர் என்ன செய்ய மாட்டார், இது இந்த வாசகம் மட்டும் வரக்கூடியதை ஷாதுன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருவார் சரிங்களா. வைல்லா குபிலத், அப்படி இல்லைன்னு சொன்னால், அப்போ அதாவது ஹபர் ரெண்டு செய்தி வந்து முன்னுக்கு பின் முரணா இல்லாமல் அதோடைய யாராவது மாற்றாமல் இருந்துன்னு சொன்னால் அப்போ அது என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஹக்காவ் இபின் சபா அன் முத்தக்கல்லிமீன், இதை வந்து என்ன செய்கிறாங்க, முத்தக்கல்லிமீன்களிடமிருந்து இபின் சபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஃபி அல் ஹிந்தி அன் அக்சரின, அதே போல் பெரும்பான்மையரிடமிருந்து சஃபி அல் ஹிந்தி என்பவரும் சொல்லியிருக்கிறாங்க. கை எர்பி ஃபி அர்பைன, அதாவது இந்த ரிவாயத்து போல் ஃபி அர்பைன ஷாத்துன், 40 ஆடுகளுக்கு ஒரு ஷாத், ஒரு ஆடு. சும்மா ஃபி அர்பைன நிஸ்பு ஷாத்தின், அதுக்கு பின்னாடி உள்ள 40க்கு ஒரு ஷாத்துடைய பாதி, நிஸ்பு ஷாத் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. வக்கீல லா துக்பலு இன் கையரத்தில் ஏராப் முத்தலக்கன், ஏராப் மாறிடுச்சுன்னா பொதுப்படையாகவே அது ஏற்றுக்கொள்ளப்படாது சரியா அப்படின்ற கருத்து இருக்குது. லா துக்பலு இல்லா இன் அஃபாதத் ஹுக்மன், அது ஒரு ஹுக்மை தெரிவித்தா மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வக்கீல துக்பலு ஃபில் லஃப்லி தூனல் மானா, வார்த்தையை மட்டும் ஏற்றுக்குவோம், மானால கிடையாது சரியா. அது ஜியாதத்தை வந்திருக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அதோடைய மானா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இந்த ரெண்டு கருத்தும் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி அவர்களிடமிருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து சரியா. வக்கால இப்னு சபா, இப்னு சபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இன் ஜாதஹா வாஹிதுன், ஒருவர் என்ன செய்கிறார், ஜியாதத்தை கொண்டு வர்றார். வக்கான மன் ரவாஹு நாக்கிசன், நாக்கிசன் ஜமாஅத்தன் லா யஜூஸ் அலைஹிம் அல் வஹ்மு சக்கத்தத் சரியா. அப்போ ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு செய்தி அறிவிக்கிறார், ஜியாதத்தை அறிவிக்கிறார். அந்த ஒருவர் யாருன்னு சொன்னால் ஜமாத்துக்கு நுக்சானா குறையாக அறிவிக்கக்கூடியவர். அப்போ அந்த இடத்துல அந்த பெரும்பான்மையர் இடத்துல என்ன செய்யுது, சந்தேகம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அதனால் இந்த ஒருவருடைய செய்தி வந்து விழுந்துடும், அது விழுந்துடும் சரியா. அப்போ அந்த ஜியாத் இல்லை நான் ரவாஹு நாக்கிசன், அவர் குறைய அறிவிக்கிறார், ஜமாத்தாக இருக்கிறவங்களுக்கு குறைவாக அறிவிக்கிறார் சரியா. இபாரத்து கைரி, மற்றவருடைய கருத்து என்னன்னு சொன்னால் லா யஃபுலு மிஸ்லஹும் அன் மிஸ்லிஹா ஆதத்தன், இது போன்ற நிலைகளில் என்ன செய்யுது, பெரும்பான்மையினர்களிலிருந்து ஒரு தனித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, காஃபிலாக மாட்டாங்க சரிங்களா. அவங்க தான் எப்பவுமே அதில் அதிகமாக தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க சரியா. வக்கால இப்னு சமானி மிஸ்லஹு, இதே கருத்தை தான் இமாம் இப்னு சமானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. வசாத, மேலும் அதில் கூடுதலாக சொல்லியிருக்காங்க, ஐ யக்கூன மிம்மா மிம்மா யத்தவாஃபர அத்தவாஇ அலா நக்ரிஹி சரியா. அதில் அந்த வாதம் என்ன செய்யணும், பரிபூர்ணமானதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது என்ன செய்யணும், யார் அதை நக்கல் செய்கிறாங்களோ அவங்களிடத்தில் அந்த கருத்து அது உறுதியானதாக, அது வாதம் என்ன செய்யுது, அவங்களுடைய வாதம் வந்து பரிபூர்ணமானதாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது தான் அங்கே சரி. வக்கால சைருஃபி வல் ஹத்தீப், இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, யுஸ்தரத்து ஃபி குபுலிஹா கவுனு மன் ரவாஹு ஹாஃபிதன், அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதில் அந்த அறிவிப்பாளர் யாராக இருக்கணும், ஹாஃபிலாக இருக்கணும் அப்படின்றது அந்த செய்தி ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனையாகிடப்படும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க சரியா. ஒரு ஹாஃபிலாக இருந்தால் அவங்க சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் கலையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிக்கத்துன்றது அது ஒரு படித்தரம் தான். சிக்கத்தை விட உயர்ந்த படித்தரத்தில் இருக்கிற ஒரு யார், ஹாஃபிலு, அதாவது முத்துக்கினு ஹாஃபிலு இப்படி என்ன செய்வாங்க, இந்த தர்ஜா வச்சுருக்கிறாங்க. அந்த தர்ஜாவில் இவங்களோட என்னது ஹாஃபில் ஆனவங்க கூடுதல் படித்தர உள்ளவங்க. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். உக்கால ஷேகுல் இஸ்லாம், அதாவது அவர்கள் இஷ்தஹர அன் ஜம்இ மினல் உலமாஇ அல் கவுல் பி குபூல் ஜியாதத்தி முத்லக்கன் மின் கைரி தஃப்சீல், எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் பொதுப்படையாகவே என்ன செய்யணும், ஜியாதத்துடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
ஒரு ஒரு பெருங்கொண்ட உலமாக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கருத்து பிரபலமாக இருந்துகிட்ருக்கு. ولا يتأتى ذلك على طريق المحدثين الذين يشترطون في الصحيح والحسن ألا يكون شاذا. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் அந்த 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 வழிமுறையில் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய ஹதீஸ்கள் இருக்கிறாங்களா அவங்களுடைய, அதாவது சஹி லைஃப்பில் வந்து நிபந்தனை இடக்கூட, என்ன நிபந்தனை, அது ஷாதா இருக்கக்கூடாது என்று நிபந்தனை இடக்கூடிய அறிஞர்களுடைய வழிமுறையில் உள்ளது அல்லது அந்த கருத்து. சரியா? சும்ம இஃபஸ்ஸிரூன ஷுதூத பி முகாலஃபத்தி சிக்கா மன்ஹு அவுசக்கு மின்ஹு. பிறகு என்ன செய்கிறாங்க, ஷாதுன்னா என்ன அப்படின்றத அவங்க என்ன செய்கிறாங்க, விளக்குறாங்க. தன்னை விட நம்பகத்தன்மையில் உறுதியானவருக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவரை விட உறுதி குறைந்தவர் முகாலஃபா அறிவிக்கிறதா, முரண்பட்டு அறிவிக்கிறதா ஷாது, ஷுதூத் என்பது. சரியா? வல் மன்கூல் அன் ஐமத்தில் ஹதீஸ் அல் முத்தகத்திமீன, இது சம்பந்தமாக முன் சென்ற ஹதீஸ்கலை அறிஞர்களிடமிருந்து நமக்கு பகிரப்பட்டிருக்கின்ற செய்தி, மன்கூல் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. இபின் மஹதி யஹ்யல் கத்தான் அஹ்மது இபின் மயின் இபின் மதீனி வல் புகாரி வபி ஜரா வபி ஹாத்திம் வன்னசாயி வ தாரகுத்னி வகைரிஹிம், இவங்கள் அல்லாத இவங்களாம் வந்து மிகப்பெரிய ஹதீஸ்கலை அறிஞர்கள். சரியா? எத்திபார் தர்ஜீஹி ஃபீமா யத்தஅல்லகு பி ஜியாதத்தில் முனாஃபியா. சரியா? முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கின்ற ஜியாதத்தில், அதில் என்ன செய்யணும், எது வந்து தர்ஜீஹ், எதில் வந்து அதில் வந்து இது ராஜி இருக்கின்றதை உறுதி செய்து அதுக்கப்புறம் அதை கவனித்து கொண்டு எடுத்துக்கொண்டோம். பிஐசு எலிசிபு குபூர்ஹா அரத்து ரிவாயத்தில் உஹ்ரா. அப்போ அந்த இடத்துல தான் என்ன செய்யும், இன்னொரு ரிவாயத்தை வந்து நிச்சயமோ மறுப்பதை அவசியமாக்கக்கூடிய அளவிற்கு இந்த முரண்பாடான அந்த ஜியாதத்தில் என்ன செய்யணும், தர்ஜீஹ் என்பதை கருத்தில் கொண்டு அதை என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். கது தனப்பஹ லிதாலிக இப்னு ஸலா வ தபஅஹு முஸன்னிஃப் ஹைஸு கால. இதையே கருத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்னு ஸலா ஹம்தா அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அதைத்தான் இவரும் என்ன செஞ்சிருக்கிறார், அறிஞர், அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்றதை இங்கே சொல்லி காட்டுறாங்க. சரியா? வகசமோ ஷேக் அக்ஸாமன், அதில் வந்து ஷேக் என்ன செய்கிறாங்க, சில வகைகளை பிரிக்கிறாங்க. இதில் இந்த ஜியாதத்து சிக்காத். சரியா? அஹதுவா ஜியாதத்துன் துஹாலிஃபு சிக்காத்தி ஃபதருத்து கமா சபகர். ஜியாதத்து மேனைய நம்பகமானவர்களுக்கு முரணா வரக்கூடிய ஜியாதத்து. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், அது வந்து மறுக்க வேண்டும், அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முன்னாடி சொன்னது மாதிரி. புரிஞ்சா? அசானி, ரெண்டாவது, லா முகாலஃபத்தை மாலா முகாலஃபத்தை ஃபீ, அதில் முகாலஃபத்து இல்லை, முரண்பாடு இல்லை. சரியா? கத்தஃபருதி சிக்கத்தின் பி ஜும்லத்தின் ஹதீஸின் ஃபயுக்குபலு. ஹதீஸோடைய மொத்த ஒரு செய்தியிலேயே ஒரு நம்பகமானவர் என்ன செய்கிறாரு, தஃபருது, அவர் தனித்து அறிவிக்கக்கூடாது செய்தியாக இருக்கும். துக்குபலு, அது ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? காலல் ஹத்தீபு இத்திஃபாக்குல் உலமா, இதில் வந்து இத்திஃபாக்குல் உலமா இருக்கின்றத இமாம் ஹத்தீப் பகதாதி அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது அஸ்ஸாலிசு, மூன்றாவது, ஜியாதத்து லஃப்லத்தின் ஃபி ஹதீஸின் லம் எதுக்குரா சாய் ருவாத்திஹி. ஒரு ஹதீஸில் ஒரு வாசகம் என்ன செய்கிறது, கூடுதலாக அறிவிக்கிறது. ஏனைய அறிவிப்பாளருக்கு அந்த வாசகத்தை சொல்லலை. சரிங்களா? அதுக்கு ஹதீஸ் உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, ஜுஅலத்தில் அர்லு மஸ்ஜிதம் வ தஹூரன். இது ஹதீஸு. சரியா? இது ஹதீஸில் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமான ஹதீஸ். இந்த ஹதீஸில் இன்ஃபரத் அபுல் மாலிக் அஷ்டாய் அவர் என்ன செய்கிறார், அவருடைய அறிவிப்பில் அவருடைய இன்ஃபராத தனித்தா வரக்கூடிய செய்தியில் வருது, வ துர்பத்தஹா தஹூர்னு வருது, அதோடைய மண்ணும் தூய்மையானது. சரிங்களா? ஜுஅலத்தில் அர்லு மஸ்ஜிதம் வ தஹூரன் அப்படின்றதுல வ துர்பத்துஹா தஹூரன் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யுது, அபு மாலிக் அஷ்ஷையுடைய அறிவிப்பில் மட்டும் என்ன செய்யுது, கூடுதலாக வருது. ஓகேவா? ஃபஹாதா இஷ்பிஹுல் அவ்வல். சரியா? வைஷ்பிஹ் சானி, இது என்னது, முதலுக்கும் இரண்டாவதுக்கும் ஒத்து போகிறதா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாவது கருத்து என்ன சொன்னாங்க, முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் ஒத்து இருக்குன்னு சொல்லி, எந்த முதல் ரெண்டாவது, இதில் ரெண்டு கருத்து. கிஸ்மில் முதலாவது என்ன கருத்து சொன்னாங்க, அது ரெண்டாவது. முதலாவது தப்பா ஜியாதத்து துஹாலிஃபு சிக்காத். சரியா? சிக்காத்துக்கு முரணாது அறிவிக்கு. ரெண்டாவது மாலா முகாலஃபத்த ஃபீ கத்தஃபருத், அதாவது. சரியா? கதா கால் ஷேக், இவ்வாறு தான் நினச்சிருந்தாங்க. ஷேக் சொன்னாங்க. இது வந்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி கூற்று. அவர் ஷேக்னு சொல்கிறது யாரை, இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை. வ ஸஹீஹ் குபூல் ஹாதில் அகீர்,
இந்த இறுதியாக சொல்லப்பட்டது ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இதில் சரியான கருத்து. மசலஹு ஷேக் ஐதன் பிஸியாதத்தி மாலிக் ஃபி ஹதீஸில் ஃபித்ரா, ஃபித்ரத்துடைய ஹதீஸில் மினல் முஸ்லிமீன் அப்படின்றத வாசகத்தை அதிகப்படுத்தி நினைச்சாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹிடமிருந்து ஷேக் என்ன செய்கிறாங்க, ஒரு ஜியாதத்தை அறிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது இமாம் இப்னு ஸலாஹ் அவர்கள் வலா யஸஹு தம்சீலு பிஹி ஃபக்கத் வாஃபக மாலிகன் உமர் பின் நாஃபி வல்லஹாக் பின் உஸ்மான். சரியா, வலா யஸஹு அத்தம்சீலு பிஹி, அதற்கு தம்சீல் உதாரணம் காட்டக்கூடிய செய்தி வந்து இல்லை, சஹியானதாக இல்லை. ஃபக்கத் வாஃபக மாலிகன் உமர் பின் நாஃபிய வல்லஹாக் பின் உஸ்மான், இவங்க ரெண்டு பேரும் செஞ்சுருக்காங்க, மாலிக்கு உடன்பட்டிருக்கிறாங்க இந்த கருத்தில். அடுத்தது இதற்கான விளக்கம், இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம். சரியா, அதாவது இதில் வந்து என்ன செஞ்சாங்க, முதல்ல வந்து ஷேக் இதுக்கு வந்து பல வகைகளை சொன்னாங்க. அதில் முதலாவது ஜியாதத் துஹாலிஃபு சிக்காத், சிக்காத்துக்கு முரணாக அறிவிக்கிறது. அதை வந்துருச்சுனோ மறுக்கணும், ஏன்னா அது வந்து ஷாதுடைய வகையை சார்ந்தது. சரியா, அசானி மாலா முகாலஃபத் ஃபி, எதில் முகாலஃபத்திலையோ லிமா ரவாஹுல் கைர் அசலன், அதாவது மற்றவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. சரியா, கத்தஃபருதி சிக்கத்தி பிஜும்லத்தி ஹதீஸின் லா துஅரது ஃபீஹி லிமா ரவாஹுல் கைர் பி முகாலஃபத்தி அசலன். சரிங்களா, அசலில் எந்த ஒரு முகாலஃபும் இல்லாமல் அவங்க அறிவிக்கிறதுக்கு முரணாகவும் இல்லாத ஒரு செய்தி இவங்க அறிவிப்பாங்க. ஃபயுக்பலு, அது ஏற்றுக்கொள்ளப்படும். காலல் ஹத்தீப் பித்திஃபாக்குல் உலமா ஐ அஸ்னது இலைஹி லியப்ரா மின் உஹதத்திஹி, இதுக்கு என்ன செஞ்சாங்க, அவர் பக்கம் இணைத்து சொல்லிட்டார். யார், இமாம் சுயீத் என்ன செஞ்சுட்டார், இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்னா இமாம் பக்தாதியின் பக்கம் ஹத்தீப் அல் பக்தாதியின் பக்கம் இணைத்து சொல்லிட்டார். சரியா, லியப்ரா மின் உஹதத்திஹி, அவருடைய இதுலேருந்து விலகிடணும். சரிங்களா, நான் சொல்லலைப்பா அவர் சொல்லிட்டார்ப்பா அப்படின்ட்டு. சரியா, அஸ்ஸாலிஸ் ஜியாதத்து லஃப்லா ஃபி ஹதீஸின் லம் யதுக்குரா சாயிர் ருவாத்தி, ஏனைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்காத ஒரு வாசகத்தை ஹதீஸில் அதிகமாக சொல்கிறோம். அது மூணாவது வகை. வஹிய வஹாதி முரத்தபத்தும் பைன தில்கல் மர்த்தபத்துன் பைன தில்கல் மர்த்தபத்தைனி, இது அந்த மேல் சொன்ன இரண்டு நிலைகளுக்கு இடையில் உள்ள ஒரு நிலை. சரியா, அதுக்கு ஹுதைஃபாவுடைய ஹதீஸ் ஜுவைலத்தில் அருள் மஸ்ஜித் மத்தஹுரா, அந்த ஹதீஸ். இன்ஃபரத் அபு மாலிக், இதில் என்ன செய்கிறாங்க, அபு மாலிக் சாத் பின் தாரிக் அலஸ்சாயி கால ஜுவைலத்தி துர்பத்துஹா லனா தஹூரன் அப்படின்ற வாசகம் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. வசாயிர் ருவாத்தி லம் எதுக்குரு தாலிக்க, இந்த வாசகத்தை ஏனைய அறிவிப்பாளர்னு சொல்லலை. ஹாதா இஷ்பில் அவல் அல் மர்தூத் மின் ஐசு இன்னமா ரவாஹு ஜமாஅத்துன் ஆமுன். சரியா, உமா ரவாஹுல் முன்ஃபரிது பி ஜியாதத்தின் மக்சூசின் ஃபி தாலிக்க முகாயிரத்தும் ஃபி சிஃபத்தி வ நௌஉம் மினல் முகாலஃபத்தி யக்தலிஃபு பிஹில் ஹுக்ம். வைஷ்மிசானி அல் மக்பூல் மின் ஐசு இன்னஹு லா முனாஃபத் பைனஹுமா. ஓகே, சரியா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபஹாதா இஷ்பில் அவ்வல, முதலாவது கருத்துக்கு ஏன்னா முகாலஃபத்தாக இருக்குது அப்படின்னு. சரியா, அல் மர்தூத் மின் ஹைசு இன்னமா ரவாவு ஜமாத்து ஆமுன், ஜமாத்து வந்து ஆமா அறிவிச்சாங்க. சரியா, ஆனால் இந்த முன்ஃபரிது தனித்த ஒருவர் என்ன செஞ்சார், அவர் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையை போட்டு அடித்தாங்க. சரியா, அம்மா ரவாவுல் முன்ஃபரிது பி ஜியாதத்தின் மக்சூஸின், ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை கொண்டு அறிவித்தார் அவர். ஒஃபி தாலிக்க முகாயிரத்தும் ஃபி சிஃபா, இதில் வந்து அந்த சிஃபத்தில் முரண் இருக்குது. வனோ உமினல் முகாலஃபா, ஒரு முகாலஃபத்தும் இருக்குது. யக்தலிஃபு பிஹில் ஹுக்மு, இதனால் என்ன செய்யணும், ஹுக்மு மாறுபடும். சரியா, இரண்டாவது என்ன சொல்கிறாங்க, உஷ்புஸ்தானி அல் மக்பூல் மின் ஹைசு இன்னஹு லா முனாஃபத்த பைனஹுமா, ஆனால் ரெண்டுக்கு மதியில் என்னது பெரிய முரண்பாடு கிடையாது. இந்த ரெண்டுக்கு மேலேயா ஜுஹைலத்தில் அர்து தஹூர்ன்றதுக்கும் துர்பத்துஹா தஹூர்ன்றதுக்கும் பெரிய முரண்பாடு கிடையாது, ரெண்டு ஏறத்தாழ ஒரே கருத்தான். அப்போ அதனால் என்னது, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இது முதலாவதுக்கு ஒத்துருக்கு, ரெண்டாவதுக்கு ஒத்துருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் தான். சரியா, காலல் முசன்னிஃப் வசஹி குபுல் ஹாதா லஹீர். இல்லை, ரெண்டாவது என்னென்னா, இதில் முகாலஃபத் இல்லையோ முஃப்ரதா ஒரு முன்ஃபரிது வந்து அறிவிக்கிறார், ஆனால் அதில் என்ன செய்கிறாரு, ஜமாத்துக்கு முகாலஃபா இல்லை. சரிங்களா, அப்போ முகாலஃபா இல்லைன்னா அது என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம் தானே. முகாலஃப் இல்லை, மானாலும் முகாலஃப் இல்லை. ஆமாம், சரிங்களா, இது ரெண்டுக்கும் ஒத்து இருக்குது, ரெண்டு உதாரணத்துக்கும் ஒத்து போகிற செய்தியாக இது இருக்குன்றதை சொல்கிறாங்க. ومثله الشيخ أيضا بزيادة مالك في حديث الفطرة من المسلمين. ونقل عن الترمذي இருந்து நக்கல் செய்யப்பட்டிருக்கு. அன்ன மாலிகன் தஃபரத பிஹா வ அன்ன உபைதத்துல்லா பின் உமர் வ அய்யூப்
வகைருஹுமா ரவாஹுல் ஹதீஸ் நாஃபி வ இப்னு உமர் பிதூனி தாலிக். இப்போ இந்த மினல் முஸ்லிமீன் என்கிற வாசகம் இல்லாமல் தான் என்ன செஞ்சிருக்கு, இந்த ஹதீஸை வந்து இப்னு உமர்வாவிடமிருந்து நாஃபியிடமிருந்து மற்றவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத்தில் மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த ஜியாதத்து இருந்துகிட்ருக்கு. காலல் முசன்னிஃப் வலா யஸிஹு தம்சீலு பிஹி வக்கத் வாஃபக மாலிக் அலைஹிமா ஜமாஅத்து மின ஸிகாத்தி மின்ஹும் உமர் பின் நாஃபி வ ரிவாயத்துஹு இந்தல் புகாரி வல்லஹாக் பின் உஸ்மான் வ ரிவாயத்துஹு இந்த முஸ்லிம் ஃபி ஸஹீஹ். சரியா? காலல் இராக்கி வ கஸீரும் பின் ஃபர்கத் வ ரிவாயத்துஹு ஃபி முஸ்ததரக் ஹாக்கிம் வ சுனன் தாரகுத்னி வ யூனுஸ் பின் யஸீத் ஃபி பயானில் முஷ்கில் லித்தஹாவி முஅல்லா பின் இஸ்மாயில் ஃபி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் வ அப்துல்லா பின் உமர் அல் அம்ரி ஃபி சுனன் தாரகுத்னி. இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ولا يصح التمثيل به. ரைட். அந்த ஜியாதத்தை அறிவிச்சார்ல மாலிக்கு, அதுக்கு என்ன செய்கிறாங்க, மாலிக்கு ஒத்து வேறு சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க அந்த செய்தியை. அதுக்கான உதாரணங்களை தான் என்ன செய்கிறாங்க, இவங்களெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. சரியா? ஏன்னா அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான். யாருக்கு? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பின்னாடி வந்த முஹத்திஸீன்கள் தான். கீழே வ ஜியாதத்து துர்பா ஃபில் ஹதீஸ் சாபிக் யுஹ்தமலு அன் யுராத பிஹல் அர்லு. சரியா? துர்பத் என்கிற அந்த ஜியாதத்து இருக்குல்ல, ஹதீஸில் வந்திருக்கிறது, அது வந்து அதன் மூலம் என்ன செய்யப்படும், பூமி என்பதே நாடப்படும். மின் ஹைசு ஹிய அர்லுன் லா துராப், அதுவும் பூமி தான், துராப் அல்ல. ஃபலா யபுகா ஃபீ ஜியாதத்துன் வலா முகாலஃபத்து லிமன் உத்ரிக. இப்போ இதன் அடிப்படையில் அது வந்து முத்தலக்கா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதில் எந்த முகாலஃபத்தும் இல்லை, ஜியாதத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரியா? வ உஜீப, அதுக்கு அப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. பியன்ன ஃபி பாலு துருக்கிஹி அத் தஸ்ரீஹ் பி துராப், சில துருக்கில் துராப் என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஆமாம், துராப்னே சொல்லப்பட்டிருக்கு. சும்ம இன் இன் உத்தஹா ஜியாதத்து பி நிஸ்பத்தி இலா ஹதீசி ஹுதைஃபா வ இல்லா ஃபக்கது வரதத் ஃபி ஹதீசி அலி ரவாஹன். ஓகே, அப்போ இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஜியாதத்தெண்டு ஹுதைஃபாவோட ஹதீஸோட இணைத்து இது ஜியாதத்தெண்டு கருதப்படுகிறது. சரிங்களா? அது என்ன எண்ணப்படுது. அப்படி இல்லைனாலும் இந்த அலி ரலியல்லாஹுடைய அறிவிப்பில் இதே வாசகம் கொண்டு அஹ்மது பைஹக்கியுடைய அறிவிப்பில் ஹசன் என்கிற தரத்தில் ஒரு சரத்தில் வரவும் செய்யுது. சரிங்களா? அப்போ அது வந்து தனியாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது தான் சரியான பதில். அது அறலாக்கணுன்ற அவசியம் அங்கே இல்லை. ஃபைதத் அமீன் அம்சலத்தி ஹாதல் பாபி ஹதீஸ் ஷேഖைனி அன் இப்னு மஸ்ஊத் சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐய அமலின் அஃதல் அஸ்ஸலாத்து லிவக்திஹா ஜாதல் ஹஸன் பின் முக்ரிம் வ பந்தர் ஃபி ரிவாயத்திஹிமா ஃபி அவ்வலி வக்திஹா அப்படின்னு இருக்கு. லிவக்திஹான்றதை ஃபி அவ்வலி வக்திஹான்னு சஹஹ ஹாக்கிம் அபு இப்னு ஹிப்பான், இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் சஹீஹ் பண்ணியிருக்கிறாங்க. ஹதீஸ் ஷேഖன் அனஸ் உமிர பிலால் ஐ யுஷஃபி அல் அதான வ யூத்திர அல் இகாமா. சரிங்களா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதானும் இக்காமத்தும், அதான் வந்து தஸ்பீ ரெண்டு முறையும், இக்காமத்து ஒற்றைப்படையாகவும் சொல்வதற்கு ஏவப்பட்டது. ஜாத சம்மாக் பின் அத்தியா இல்லல் இக்காமா, இல்லல் இக்காமான்ற வாசகம் அவர் சம்மாக் பின் அத்தியாவுடைய அறிவிப்பில் வந்திருக்கு. ஜியாதத்தான். சரிதா? அதாவது பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏவப்பட்டது என்னது, அதான் வந்து இரட்டைப்படையாகவும் இக்காமத்து ஒற்றைப்படையாகவும் சொல்வதற்கு ஏவப்பட்டது அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இதில் வந்து சமாக் பின் அத்தியாவுடைய அறிவிப்பில் இல்லல் இக்காமத்தை தவிர உமிர பிலாலுன் ஐ யுஷஃபி அல் அதான இல்லல் இக்காமா அப்படின்னு இருக்கும். சரியா? கருத்து மாறலாம். அதே மாதிரி ஹதீஸ் அலி இன்ன சஹ விகாவுல் அலில் ஐனு, சஹ வந்து இது ஐனுடைய முடிச்சு. சரிங்களா? கண் வந்து ஐனுடைய சரி என்னது தூக்கம் வந்து என்னது கண்களுக்கான முடிச்சு. சரியா? ஜாத் இப்ராஹிம் பின் மூசா ராசி ஃபமன் நாம ஃபலியத்தவல்லா, அதில் அவர் என்ன செய்கிறார், அவருடைய அறிவிப்பில் யார் தூங்குனாரோ அவர் என்ன செய்யட்டும், உது செய்து கொள்ளட்டும் அப்படின்ற ரிவாயத்து வருது. இதெல்லாம் ஜியாதத்தாக வர்றதான். சரியா? அப்போ இந்த ஜியாதத்தெல்லாம் வந்து என்னது
இந்த ஜியாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொதுப்படை எல்லா ஜியாதத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்றதான் இதில் கரெக்டான நிலைப்பாடு.